விப்ளவ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்தவரின் மீது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாஜகவுக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அவரை உடனடியாக மாற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்பு கொடுத்தாங்க. கொடுத்தது மூலமாக அவருடைய ஆதரவாளர்களையும் திருப்திப்படுத்துறது, மீண்டும் அங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வருவது, இதுதான் திட்டம். அதே ஃபார்முலாவை தான் மணிப்பூரில் இப்போது பின்பற்றி இருக்கிறார்கள். ஏன்னா இரட்டை இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இதே மோடி அமித்ஷா ஆட்கள் அவர்களுடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மணிப்பூர் ஒரு உதாரணம். ஏற்கனவே குஜராத் எல்லாம் இதே டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் மோடிக்கு வெளிநாடுகளில் விலக்கு, இனிமேலாம் நீங்கள் வந்து எங்களுடைய நாட்டிற்கு வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு விலக்கு போட்ட நிகழ்வெல்லாம் நடந்தது. அப்போவே இந்திய மக்கள் சுதாரிச்சிருக்கணும். இப்போ அது மணிப்பூர் வரைக்கும் போய் நிற்குது. மணிப்பூரில் பாருங்கள், மணிப்பூரில் அந்த மாநில கட்சியை முழுமையாக இல்லாமல் ஆக்கியாச்சு. இப்போ அடுத்தது அங்கே என்ன, குடியரசுத் தலைவர் ஆட்சி சில காலம் நடக்கும். இந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீரில் என்ன நடந்ததோ அதே மாதிரியான விஷயங்களை இங்கே செய்து முடிப்பார்கள். அதான் இவர்களுடைய திட்டம். இன்னொன்று இருக்குது, நம்ம ஏற்கனவே சொன்னோம். எதற்காக மணிப்பூர் மாநிலத்தை சங்க பரிவாரங்கள் குறிவைக்கிறார்கள் என்றால் அளவு கடந்த கனிம வளம் அந்த மாநிலத்தில் கொட்டி கிடக்கிறது. அப்போ ரெண்டு இனத்தை சார்ந்த மக்களிடமே ஒரு மோதலை உருவாக்கணும். அதற்கான ஒரு திட்டத்தை தான் RSS தீட்டியது. அது என்ன, கூக்கி பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான மணிப்பூர் மாநிலத்தின் சொந்த பழங்குடியின மக்களுக்கான மலைப்பகுதி, அங்கே தான் கனிம வளம் இருக்குது. இந்த பகுதியில் மெய்தை இனத்தவர்களுக்கும் உரிமை உண்டு, அதை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம்தான் ஒரு சிறு பொறியாக இருந்தது, இன்றைக்கு யாருமே அணைக்க முடியாத அளவிற்கு பற்றி பறந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ என்னென்னா பாஜக நினைத்தது ஓரளவுக்கு அங்கே நடந்திருக்கிறது. இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியில் மற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட சில நேரங்களிலே ஒரு 12 மணி நேரத்திலே அங்கே எவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. CRPF